ஓகே டாக்டர் கிருஷ்ணசாமி, அதாவது சார் இந்த நீட் தேர்வு முதல் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் வரை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதரவான கருத்தையை அந்த கட்சிக்கு அடுத்து மிக தீவிரமாக அவர்களை ஆதரித்தது வந்து நீங்கள் தான். நீட் தேர்வுலேருந்து இப்போ திருப்பரங்குன்றம் அந்த வழிபாட்டு பிரச்சனை வர இவ்வளவு பிரச்சனைகளில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்தும் அவர்கள் இந்த 2024 தேர்தல் கூட்டணியாக இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், இப்போதாக இருக்கட்டும், அதற்கான அந்த முன்னுரிமையை புதிய தமிழகத்திற்கு வழங்காததற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? சார் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. நான் திருப்பரங்குன்றத்தை ஆதரித்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஆதரிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான அந்த நம்பிக்கையுடைய மக்களுடைய உணர்வுகளிலிருந்து நான் அந்த விஷயத்தை நான் அணுகிறேன். நீட் தேர்வு அணுகிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதே போல இந்த நாட்டில் ஒவ்வொரு ஏழை எளிய மக்களும் எந்த விதமான பணம் எல்லாமே தகுதி திறமையினுடைய அடிப்படையில், முயற்சியினுடைய அடிப்படையில் ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் மருத்துவர்கள் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் அந்த நீட் தேர்வு ஆதரித்தேன். நான் அதிலெல்லாம் எந்த விதமான அரசியல் உள்நோக்கம் எனக்கு அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, என்றும் கிடையாது. எனக்கு உங்களுக்கு தெரியும், நீட் தேர்வு அன்னைக்கு தமிழ்நாடே அது எதிராக போது நான் ஒருத்தர் மட்டும் தான் ஆதரவு குரல் கொடுத்தேன். அதை ரெகனைஸ் பண்றது, அதை அங்கீகரிக்கிறதுக்கு பிஜேபி தவறுச்சுன்னா அது அவருடைய குற்றம். அதே போல தமிழ்நாட்டில் பல நேரங்களில், அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த போது தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் பல பேர் எதிர்த்தாங்க, கடுமையா எதிர்த்தாங்க, போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த நேரத்திலையும் நான் தான் விளக்கம் கொடுத்தேன். சரி, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரும் மூலமாக ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையோ அல்லது கிறிஸ்தவர்களையோ அல்லது இந்துக்களையோ அவருடைய குடியுரிமை இழக்க செய்து அவர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான எந்த சரத்து உள்துறை வெளியேற்றிருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டவர் அந்த கேள்வி அந்த கேள்விக்கு யாரும் வெளியே பதில் கொடுக்க முடியல. அதுக்கு பிறகு அந்த விவாதமே முற்றுப்புள்ளி பெற்றது. இதையெல்லாம் கணக்கிலே வைத்து செயல்பட வேண்டியவர்கள் அவர்கள் தான். அதுக்காக நான் அவங்க நம்மளை கணக்கில் வச்சுக்குவாங்க, நம்ம கூட்டணி சேர்ப்பாங்க, அவங்க தோழமை கருதுவாங்க, அவங்க நன்மை செய்வாங்க எல்லாம் பண்ண. என்னுடைய மனச்சாட்சி இருக்குது, எனக்கு லட்சியம் இருக்குது, குறிக்கோள் இருக்குது. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நான் என்னுடைய கடமையும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்று செய்வேன். அது திருப்பரங்குன்றத்தில் நேற்று வரையிலும் ஆதரவு கொடுத்ததோ, அது குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்ததோ, அது நீட் தேர்வு ஆதரவு கொடுத்ததோ, அதெல்லாம் பிஜேபி அல்லது RSS இந்து முன்னணி ஆதரிக்கிறாள் என்பதற்காக இல்ல. நான் ஆதரிக்கக்கூடியது அவர்கள் ஆதரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஆதரிக்கக்கூடியது அடித்தள மக்களுடைய நிலையிலிருந்து பார்க்கிறேன். இந்த மண்ணினுடைய பாரம்பரியம் பண்பாட்டு தளத்திலிருந்து பார்க்கிறேன். ஏழை எளிய மக்களுடைய அவங்களுடைய பாயிண்ட்ல பார்க்கிறேன். நான் அரசியலாக நான் பார்க்கல. அதை அவங்க ரெகனைஸ் பண்ணலனா எல்லா விதமான பழியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஓகே, ஆனால் இந்த 2016 தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் அந்த தேசிய பார்வையில் நீங்கள் போனதும், அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இந்த 2021 தேர்தலை ஒட்டி இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வெளியிட்டதாலும் புதிய தமிழகம் கட்சியின் வாக்கு வங்கி பெருமளவு பாரதிய ஜனதா கட்சிக்கு சரிந்து விட்டதாக ஒரு கருத்து இருக்குது. அது உண்மையா இல்லையா சார்? இந்த கேள்வி ரிப்பீட் பண்ணுங்க டாக்டர். கேட்டுதா? இந்த கேள்வி மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த நீங்க 2016க்கு பிறகு சிறிது தேசிய பார்வையில், அது பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த அந்த தேசிய பார்வையில் உங்களுடைய கருத்துக்கள் பேட்டிகள் இடம்பெற்றிருந்தது ஒன்று. 2021 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்ம தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பிறப்பிக்கப்பட்டதற்கு பிறகு புதிய தமிழகம் கட்சியின் வாக்கு வங்கியானது பாஜக பக்கம் பெருமளவு இடம்பெயர்ந்து விட்டது, சரிந்து விட்டது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது உண்மையா இல்லையா சார்? இல்லை, அதாவது 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாங்க முக்கியமா ஏறக்குறைய 4 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக, அதுக்கு பிறகு 10-20 ஆண்டு காலம் தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக போராடி கொண்டு வந்தேன். தேர்தலுக்கு சற்று முன்பாக, ஏப்ரல் மாதத்தில் சற்று முன்பாக அறிவித்தது மக்கள் மத்தியில அது பெயர் மாற்றமா பட்டியல் வெளியேற்றமா என்பதை புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பில்லை. ஆனால் நாங்கள் அதுக்கு விளக்கம் அளித்து இவர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்கவில்லை என்று சொன்ன போது சில அமைப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு நாம் கேட்டதை கொடுத்து விட்டார்கள் என்று சாதாரண ஏழை எளிய மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை கொண்டு சென்றார்கள். அது நாங்க அது தவறு. வரலாற்றில் நாம் கேட்டதை கொடுக்காத போது அதை கொடுத்து விட்டார்கள் என்பது வரலாற்றில் நம் மீது ஒரு கரும்புள்ளி ஆகிவிடும் என்பதற்காக இல்ல, அது பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்கல, அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு உத்தரவாதமாவது கொடுங்க. அது 5 வருஷம் கழிச்சு சரி பண்றோம், 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் சரி உத்தரவாதத்தையா கொடுங்க
அப்படி என்று ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவும் பிஜேபி கேட்டோம். ஆனா அவரிடத்தில் எந்த விதமான உத்தரவாதம் வராத போதுதான் சரி இந்த தேர்தல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். அதனால எங்களுக்கு பாதிப்பு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் சாதாரண மக்கள், அதாவது புதிய தமிழகத்துக்கு உயிராக நேசிக்கக்கூடிய மக்கள் கூட அந்த நேரத்தில் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை நம்பக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? ஓஹோ, நாம கேட்ட பட்டியல் வெளியேற்றத்தை இவர்கள் கொடுக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இப்பொழுது அங்கிருந்து யாரெல்லாம் அந்த 2021 ஆதரவு கொடுத்தாங்களோ அவர்களெல்லாம் முற்றாக புரிந்து கொண்டு இந்த மக்கள் அங்கிருந்து முற்றாக விலகி வந்துட்டாங்க. அனைவருமே புதிய தமிழகம் சொன்னது சரி அப்படி என்பதை உணர்ந்து கொண்டு இப்பொழுது புதிய தமிழகத்தின் பின்னால் நிற்கிறார்கள். இடைப்பட்ட 2001 அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகி வாக்கு போட்டது உண்மைதான். இன்னும் சொல்ல போனா பிஜேபி அதிமுக அன்னைக்கு சரியாக சொல்லி உண்மையை சொல்லி இருந்தால் அன்னைக்கு ஓட்டு முழுமையா கூட வந்திருக்கும். ஆனா அவங்க முழுமையா சொல்லாருடைய விளைவுகள் அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆகி எதிர்த்தரப்புக்கும் போச்சு. எங்களுடைய அதாவது இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடுகள் வெளிப்படை இல்லாதனால அந்த ஓட்டுகள் கூட 2021 அது அவங்களுக்கு கூட சேராம வேற மாதிரியா போச்சு. சோ இப்பொழுது மக்கள் பட்டியல் வெளியேற்றம் தான் தலைவர் கேட்டது, அதுதான் நம்முடைய கோரிக்கை, அவர்கள் அது நிறைவேற்றல அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சு மக்கள் குழப்பத்துக்கு ஆளாயிருந்தவர்கள் எல்லாம் தெளிவுபட்டு இப்பொழுது புதிய தமிழகத்தின் பின்னால் இருக்கிறார்கள்.